எப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த கிரிஞ்சி அர்ச்சனாலாம் நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி போல்டாக வரும்போது தான் நமக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு மணியும் யார் தினேஷும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அர்ச்சனா தங்கச்சி வரும்போது எல்லாம் சொல்லிட்டு போயிடுச்சுப்பா, வெளில சப்போர்ட் இருக்குது, பண பாக்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்லான்ட்டு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபைனல் வீக் வரும்போது அந்த பூம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, கடைசியாக அது வேறு மாதிரி மாறும் அப்படின்னு தினேஷ் சொல்கிறாரு. இப்போ நான் தினேஷுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவரும் ஒரு வந்த 2 வாரம் 3 வாரம் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். எங்கே அவர் வந்து சறுக்க தொடங்கினார்னா, விசித்ரா அவங்க பூகம்பம் டாஸ்க்கு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் இவர் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார். அப்போவே அது சரியில்லைன்னு நமக்கு பட்டுச்சு. அதுக்கு பிறகு நம்ம எடுத்து பார்த்தோன்னா, தினேஷ் உள்ளே இருக்கிறது விசித்ராவை விமர்சனம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கிறத தவிர்த்து வேறு ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அவருக்கு எப்படி ஓட்டு விழுன்னு தெரியல. சரி, இங்கே வந்து பிரச்சனைக்கு வருவோம். விசித்ரா வந்து ஃபஸ்ட்டு என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எழுதிட்டு இருந்த, இப்போ உன்னை மாக் பண்ணுறாங்க, நீ அப்போ கூட அமைதியாக இருக்கிற. மேடம், யார் தினேஷ் கிட்ட சண்டை போடணுன்னு சொல்கிறீங்களா? அது என்னுடைய பர்சனல் சாய்ஸ். அதாவது நான் முன்னாடிலாம் சண்டை போட்டேன். இந்த ஃபேமிலி ரவுண்டு எப்போ வந்ததோ நான் எல்லார்ட்டையும் நல்லா பழகினேன். அதுக்கப்புறம் நான் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேனே தவிர்த்து, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் நினைக்கும் போது சண்டை போட முடியாதே. சும்மா அப்போது சின்ன பிரச்சனைக்கே பிரச்சனை பண்ணுவாலாம். ஃபேமிலி ரவுண்டு வந்தால் நம்ம மாறிட்டலாம். இதெல்லாம் நான் நம்புகிறேன்னே போ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு சண்டையாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பூர்ணிமா அதுக்கு நான் இதை ஃப்ரேம் வச்சு பார்த்தேன். பூர்ணிமா மாயா ஒன்றா படுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஃப்ரேம் வச்சு பார்த்தேன். விசித்ரா, நீங்கள் வந்து வில்லி மாதிரி பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த அம்மா கையை இப்படி ஆட்டி, அதுதான் மக்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இன்னும் வாக்குகளை என்கரேஜ் பண்ணி விட்டீங்க அர்ச்சனாவுக்கு அப்படின்னு. அப்படியா, நான் வில்லி மாதிரி இருக்கேனா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விசித்ரா அம்மா சொல்கிறாங்க, மாயா சொல்கிறாங்க, நான் பணப்பெட்டி 10 லட்சம் வந்துடுச்சு, எடுத்துகிட்டு போய்ட்டுமா அப்படிங்கும்போது, கொஞ்சம் பொறு, சரி 15 லட்சம் வந்தானே எடுத்துகிட்டு போய்ட்டுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. விசித்ரா, நீங்கள் எவ்வளோ வந்து எடுப்பீங்க? நான் எனக்காக ஓட்டு போடுறான்ல 1% இருந்தாலும் அவங்களுக்காக நான் கேம் ஆட போகிறேன், எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 13 லட்சம் வரும்போது தான் ஆட்டத்தின் பரபரப்பு. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த சண்டை நல்லா இருந்ததுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு.